வணக்கம். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு போட்டோ அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு நொடியும் ஒரு மேஜிக் நடந்துகிட்டே இருக்கு. நாம அனுப்புற தகவல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துல உலகத்தையே சுத்தி வருது. இந்த மேஜிக்க சாத்தியமாக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த டிஜிட்டல் உலகத்தோட விதிகளை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க ஃபோன், உங்க லேப்டாப், ஏன் உங்க ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் இப்படி கோடிக்கணக்கான கருவிகள் எப்படி எந்த குழப்பமும் இல்லாம ஒன்னோடு ஒன்னு சரியா பேசிக்கிடுது? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, எல்லாருமே பேசுற ஒரு பொதுவான மொழி. அந்த பொதுவான மொழியத்தான் நாம வலையமைப்பு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் தங்களுக்குள்ள பேசிக்க ஒரு பொதுவான மொழி இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இதுவும். இந்த விதிகள் தான் நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துக்கே அடித்தளம். இந்த நெறிமுறைங்கிறது ஒரு ரூல் புக் மாதிரி. ஆப்பிள், சாம்சங், கூகுள்னு எந்த கம்பெனி டிவைஸை தயாரிச்சாலும் சரி, அவங்க எல்லாருமே இந்த ஒரே ரூல் புக்கை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்மால ஒரு ஐபோன்ல இருந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு போட்டோவா அனுப்ப முடியுது. சரி, இந்த ரூல்ஸை யாரு நடைமுறைப்படுத்துறது? அதுதான் ரவுட்டர்கள். இவங்கள நம்ம டிஜிட்டல் உலகத்தோட டிராஃபிக் போலீஸ்னு கூட சொல்லலாம். நீங்க அனுப்புற ஒவ்வொரு டேட்டாவும் சரியான வழியில சரியான இடத்துக்கு போய் சேருதான்னு இந்த ரவுட்டர்கள் தான் பாத்துக்கறாங்க. இந்த ரூல்ஸும் ரவுட்டர்ஸும் சேர்ந்து உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ரொம்ப பிரபலமான நெட்வொர்க் எதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இன்டர்நெட். ஆனா இன்டர்நெட்ல நிறைய வகைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம உலகத்தையே இணைக்கிற இந்த பிரம்மாண்டமான இன்டர்நெட் 1969ல ஆர்பானெட்ங்கிற பேர்ல ஒரு ராணுவ திட்டமா தான் ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான தனியார், பொது, அரசாங்க நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த உலகளாவிய பிணைப்பு உருவாக்குது. இங்க தான் நிறைய பேர் ஒரு சின்ன தப்பு பண்றாங்க. இன்டர்நெட்டையும் வேர்ல்ட் வைடு வெப்பையும் WWWயும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மை அல்ல. இன்டர்நெட்டுங்கிறது ரோடு, பாலம் மாதிரி ஒரு உள்கட்டமைப்பு. வேர்ல்டு வைடு வெப்ங்கிறது அந்த ரோட்ல போற கார், பஸ் மாதிரி ஒரு சேவை. இமெயிலும் அந்த ரோட்ல போற இன்னொரு சேவை. அவ்வளவுதான். இந்த மூணுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பப்ளிக் லைப்ரரி மாதிரி. யார் வேணாலும் உள்ள வந்து பயன்படுத்தலாம். இன்டர்நெட்டுங்கிறது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க சொந்த லைப்ரரி. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் படிக்க கொடுக்கறதுக்காக நீங்க வச்சிருக்கிற சில ஸ்பெஷல் புக்ஸ் மாதிரி. இவ்ளோ பெரிய இன்டர்நெட் உலகம் எப்படி நம்ம பாக்கெட்குள்ள, நம்ம உள்ளங்கைக்குள்ள வந்து அடங்குச்சு? அந்த பயணம் தான் மொபைல் நெட்வொர்க்கோட கதை. அதோட ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சியா இப்ப பார்க்கலாம். இந்த பயணம் நிஜமாவே ஆச்சரியமானது. 1Gல நம்மால பேச மட்டும்தான் முடிஞ்சது. 2G வந்தப்போ முதல் முறையா நாம மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சோம். ஆனா உண்மையான புரட்சியே 3Gல தான் வந்தது. அது இன்டர்நெட்டை நம்ம பாக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. 4G நம்மள வீடியோக்களை பார்க்க வச்சது. ஆனா இன்னைக்கு இருக்கிற 5G அது வெறும் வேகம் மட்டும் இல்ல, அது டிரைவர் இல்லாத கார்கள்ல இருந்து ஸ்மார்ட் நகரங்கள் வரைக்கும் ஒரு புத்தம் புது உலகத்துக்கான கதவை திறக்குது. வினாடிக்கு 20 ஜிகாபிட்ஸ். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அதோட வேகம் எப்படி இருக்கும்னு. அதாவது ஒரு முழு நீள திரைப்படத்தை நீங்க வெறும் சில நொடிகள்ல டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த வேகம் வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்ல, இதுதான் அடுத்த கட்ட தொழில்நுட்ப புரட்சியோட அடித்தளம். சரி, நாம குளோபல் இன்டர்நெட், மொபைல் நெட்வொர்க்னு ரொம்ப தூரம் போயிட்டோம். இப்போ கொஞ்சம் கிட்ட வருவோம். உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பக்கத்திலேயே வேலை செய்யற சில மேஜிக் பத்தி பார்க்கலாம். வைஃபை, இந்த வார்த்தையை நாம டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா? பேசிக்கா இது என்ன பண்ணுதுன்னா, உங்க இன்டர்நெட் கனெக்ஷனை ரேடியோ அலைகளா மாத்தி காத்துல அனுப்புது. உங்க டிவைஸ்லாம் அந்த அலைகளை பிடிச்சு மறுபடியும் டேட்டாவா மாத்திக்குது. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத வயர் மாதிரி. அடுத்தது RFID. டோல் கேட்ல உங்க கார்ல இருக்கிற ஸ்டிக்கரை ஸ்கேன் செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா பணம் எடுக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதுதான் RFID. ஒரு சின்ன சிப் தன்னை பத்தின தகவலை ரேடியோ அலைகள் மூலமா அனுப்புது. இதுதான் பாஸ்போர்ட்ல இருந்து கடைகள்ல திருட்டை தடுக்கிறது வரைக்கும் பல இடங்கள்ல பயன்படுது. இத்தனை விதமான டெக்னாலஜி, இத்தனை விதமான டிவைஸ், இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு குழப்பிக்காம சரியா வேலை செய்து? அதுக்கு காரணம் இது எல்லாமே ஒரு பொதுவான வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணுது. அந்த வரைபடத்தோட பேர்லாம் OSI மாடல். இந்த 7 லேயரை பார்த்து பயந்துராதீங்க. இது ஒரு பார்சல் அனுப்புற மாதிரி சிம்பிளா நினைச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பருநிலை அடுக்குங்கிறது பார்சலை கொண்டு போற லாரி, ரோடு மாதிரி. மேல இருக்கிற பயன்பாட்டு அடுக்குங்கிறது நீங்க பார்சல்ல என்ன பொருள் வைக்கிறீங்கன்னு முடிவு பண்றது. இதுக்கு நடுவுல இருக்கிற ஒவ்வொரு லேயரும் அட்ரஸ் எழுதுறது, பேக் பண்றதுன்னு ஒவ்வொரு வேலையும் செய்யுது. முக்கியமா இந்த மாதிரி வேலையை பிரிச்சு செய்யறதால எங்கேயாச்சும் பிரச்சனைன்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த லேயர்ஸை வரிசையா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப் இருக்கு. ஆல் பர்சன்ஸ் ஷுட் ட்ரை நியூ டயட் பிளான்.
அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு வார்த்தையோட முதல் எழுத்தும் ஒவ்வொரு லேயரோட முதல் எழுத்தை குறிக்குது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். நடைமுறையில நம்ம அதிகமா பயன்படுத்துறது TCP/IPங்கிற இரட்டையர்களை தான். இதுல ஐபின்றது ஒரு லெட்டர்ல இருக்கிற அட்ரஸ் மாதிரி உங்க டேட்டா எங்க போகணும்னு சொல்லும். TCPன்றது ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மாதிரி உங்க டேட்டா சரியா முழுசா போய் சேர்ந்துருச்சான்னு உறுதிப்படுத்தும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்டர்நெட்டோட முதுகெலும்பா இருக்கு. உண்மையில ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இது மாதிரி ஒரு நம்பர் அட்ரஸ் தான் உண்மையான அடையாளம். ஆனா நம்ம மூளைக்கு நம்பர்ஸை விட பேரை ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அதனால தான் நம்ம google.comனு டொமைன் பெயர்களை பயன்படுத்துறோம். இது நம்ம போன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட் மாதிரி வேலை செய்யுது. சாதாரண வாய்ஸ் கால்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கையில ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பயணத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு தலைமுறையும் நம்ம உலகத்தை நம்ம கற்பனையே பண்ணாத வழிகள்ல மாத்தி அமைச்சிருக்கு. அப்போ 6G அல்லது அதுக்கப்புறம் வரப்போற டெக்னாலஜி எப்படி இருக்கும்? அது நம்மளோட வேலை, படிப்பு, ஏன் நம்மளோட பழக்க வழக்கங்களையே எப்படி மாத்த போகுது? யோசிச்சு பாருங்க.